Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் ட்ரையல் அண்ட் எரர் தியரி ஆஃப் இஎல் தாண்டெக் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, ஏதோ ஒரு விஷயம் வந்து ட்ரையல் பண்ணி பார்க்குறாங்க, அதில் தப்பு வருது, திருப்பி ட்ரையல் பண்ணி பார்க்குறாங்க, திருப்பி தப்பு வருது, அந்த மாதிரி அப்படின்றது நமக்கு புரியுது. ஸோ தாண்டெக் வாஸ் அன் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட், ஆல்சோ நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜி. ஸோ தாண்டெக் தான் வந்து அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட்டு, ஃபாதர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜியோட ஃபாதர். ஓகே, கனெக்ஷனலிசம், த லேர்னிங் தியரி ஆஃப் தாண்டெக் ரெப்ரசன்ட்ஸ் த ஒரிஜினல் எஸ்ஆர் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் பிஹேவியரிசம். எஸ்ஆர் ஃப்ரேம்ஒர்க்னால் என்னென்னா ஸ்டிமுலி ரெஸ்பான்ஸ். இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தொடுது அப்படின்னா அது ஸ்டிமுலி, அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? கனெக்ஷனலிசம், த லேர்னிங் தியரி ஆஃப் தாண்டெக்கோட கனெக்ஷனலிசம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஒரிஜினலான ஒரு ஸ்டிமுலி ரெஸ்பான்ஸோட ஒரு ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் அந்த ஒரு பிஹேவியர் இருக்கு இல்லையா, அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. லேர்னிங் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் அசோசியேஷன் பிட்வீன் ஸ்டிமுலி அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது ஸ்டிமுலிக்கும் ரெஸ்பான்ஸ்க்கும் இடையிலான அந்த ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ட்ரையல் அண்ட் எரர் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ கேட் இஸ் பிளேஸ்ட் இன் அ பாக்ஸ், ஃபுட் இஸ் பிளேஸ்ட் அவுட் சைட் வேர் த கேட் கேன் see it. ஒரு கேட்டை பாக்ஸில் வச்சுருக்காங்க, ஒரு ஃபுட்டை வந்து அவுட் சைட் த பாக்ஸில் வச்சுருக்காங்க. ஆஃப்டர் செவரல் attempts டு கெட் அவுட், த கேட் ஆக்சிடென்ட்லி presses த லிவர். ஸோ எப்படியாவது இதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிடெண்ட்டாக என்ன பண்ணிடுது, இந்த கேட் வந்து இந்த லீவரை வந்து ப்ரெஸ் பண்ணிடுது, இந்த டோர் வந்து உடனே ஓப்பன் ஆகிடுது. உடனே அந்த கேட் போய் என்ன பண்ணுது, அதை சாப்பிட்ருது. தென் அதுக்கப்புறம் கேட்டை வந்து திருப்பியும் அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுறாங்க. இட் மோர் குயிக்லி ப்ரெஸ்ஸஸ் த லிவர் டு கெட் அவுட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம ஏதோ பண்ணதுனால நம்ம வெளியில் போகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு அது திருப்பி ஏதோ ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது சீக்கிரமாக வெளியே போகிறத நம்மளால் உணர முடியுது. அப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஹீ புட்ஸ் அ ஹங்க்ரி கேட் இன் அ பசில் பாக்ஸ் கேஜில் போடுறாங்க. ஒரு ஃபிஷ்ஷை வந்து அவுட் சைட் த பாக்ஸில் வைக்கிறாங்க. அந்த ஸ்மெல் ஆஃப் த ஃபிஷ் தான் வந்து அந்த கேட்டை வந்து மோட்டிவேட் பண்ணுது. அந்த கேட் வந்து சில ரேண்டமான ரெஸ்பான்ஸை கொடுக்குது. ரேண்டம்னா வேறு ரெஸ்பான்ஸை கொடுக்குது. ஸோ அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்காக. ஸோ பை மிஸ்டேக்காக அது என்ன பண்ணுது, அந்த லீவரை புஷ் பண்ணிவிட்டு அது வெளியில் வந்துடுது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்து கேட் வந்து நிறைய டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுது. ஓகே, ஸோ அதனால் அதோட மைண்டில் வந்து ஒரு அசோசியேஷன் வந்து மேட் ஆகிடுது, லைக் ஒரு கனெக்ஷன் மேட் ஆகிடுது. அதனால் அந்த கேட் வந்து என்ன ஆகிடுதுன்னா கண்டிஷன் ஆகிடுது. ஓகே நம்ம இப்படி பண்ணால் இப்படி வரும் அப்படின்ற மாதிரி. ஃபைனலி அந்த கேட்டால் வந்து அதுக்கு பசித்த உடனே அந்த லிவரை அமுத்தின உடனே அது ரொம்ப சின்ன டைமில் அது நடக்குது. அதனால் அது வந்து ஃபாஸ்ட்டாக வர முடியுது வெளியில். ஓகேவா? ஸோ இதில் லா ஆஃப் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் லா ஆஃப் லேர்னிங் நடக்குது. ப்ரைமரி லா ஆஃப் லேர்னிங், செகண்டரி லா ஆஃப் லேர்னிங். ஃபஸ்ட்டு ப்ரைமரி லா ஆஃப் லேர்னிங்கில் உங்களுக்கு 3 விஷயம் இருக்குது. என்னென்னா லா ஆஃப் எஃபெக்ட் இருக்குது, லா ஆஃப் ரெடினஸ் இருக்குது, லா ஆஃப் எக்ஸசைஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ப்ரைமரி லாஸ் ஆஃப் லேர்னிங்கில் லா ஆஃப் ரெடினஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா தடால் புடாலாக போய் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரீவியஸ் நாலேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மெச்சூரிட்டி மேக்ஸ் அ சைல்ட் ரெடி டு லேர்ன், விச் மேக்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஈஸியர். ஸோ நம்ம ப்ரீவியஸ் நாலேஜெல்லாம் கொண்டு வரும்போது தான் அந்த சைல்டு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆவாங்க. ஸோ அப்போ தான் அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இஃப் த சைல்டு இஸ் நாட் ரெடி டு லேர்ன், நோபடி கேன் டீச் ஹிம் எனிதிங். ஆஸ் அ டீச்சர்ஸ் வி நீட் டு ப்ரொவைட் த ஸ்டிமுலேட்டிங் என்விரான்மெண்ட் ஃபார் லேர்னிங். ஸோ த திங் இஸ், முதல்ல அந்த குழந்தை ரெடி ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டீச்சர்ஸ் வந்து நம்ம செய்யணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம முதல்ல அந்த சைல்டே ரெடி ஆகலை அப்படின்னா அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸே எல்லாமே வேஸ்ட்டு தானே. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா விளையாட்டாக அந்த குழந்தை டிக்கோ எதுக்கோ போயிட்டு வந்திருக்கோம், அதை நம்ம முதல்ல ரெடி பண்ணி கொண்டு வரணும். ஓகே, நம்ம இன்றைக்கி சயின்ஸ் பார்க்க போகிறோம், மேக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு லா ஆஃப் எஃபெக்ட். இஃப் த லேர்னிங் ப்ராசஸ் ஆஸ் ப்ளசன்ட் எஃபெக்ட் அந்த லேர்னர், தென் த லேர்னர் கண்டினியூஸ் த லேர்னிங் ப்ராசஸ் இன் ஃப்யூச்சர். கரெக்டாக? அந்த எஃபெக்ட் வந்து அந்த குழந்தைக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இப்போது மேக்ஸ் படிக்கிறது பிடிச்சிருந்தது, அதுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா அது ஃப்யூச்சர்லேயும் கண்டினியூ பண்ணும். ஆன் த கான்ட்ரரி, இஃப் த லேர்னிங் ப்ராசஸ்க்கு நெகட்டிவ் எஃபெக்டாக இருந்ததுன்னா, ஸோ அந்த சப்ஜெக்டே பிடிக்கல, அந்த சப்ஜெக்டே வராது, அந்த மாதிரி சொல்லிவிடுவோம். லா ஆஃப் எக்ஸசைஸ் ஆர் ப்ராக்டிஸ். இஃப் த லேர்னிங் ப்ராசஸ் ஆஸ் அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வரல, ஆனால் அந்த குழந்தை அதை நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணுது அப்படின்னா அந்த லேர்னிங் வந்து ப்ராமினென்ட் ஆகிடும். ஆக்சுவல் டே டு டே லைஃப்பில் பண்ணுற மாதிரி வந்துடும். அதுதான் லா ஆஃப் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எம்பிபிஎஸ் கெட் அ ஜாப் ஜஸ்ட் ஆஃப்டர் இட்ஸ் டிகிரி கிடச்ச உடனே ஜாபுக்கு போயிட்டாங்க அப்படின்னா
அவங்களோட காம்படென்ஸும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் என்ஹான்ஸ்ட் ஆகும். லா ஆஃப் டிஸ்யூஸ்னால் இப்போ வந்து அவங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா அவங்க படித்ததே அவங்க மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ நம்ம படித்ததை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தில் பண்ணணும். ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஸோ we can practice directly influence the learning process and makes it better. ஸோ நம்ம வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால, டைரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து பெட்டராக இருக்கும். செகண்டரி லா ஆஃப் லேர்னிங் அப்படின்னா law of primacy, law of recency, law of intensity of stimulus, law of multiple response, law of set or attitude, law of response by analogy, law of associative shifting, law of partial activity. இதெல்லாமே வந்து முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய ரெடி பண்ணுறது, அந்த குழந்தை வந்து அடுத்தடுத்த எஃபெக்ட் நடக்கிறது. ஓகே, அதுதான் வந்து ப்ரைமரின்னு சொல்லுவாங்க. லா ஆஃப் எக்ஸசைஸ் இதெல்லாமே இப்போ தான் ப்ரைமரி. செகண்டரி லாங்கிறது நம்ம இதெல்லாமே சொல்லுவோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லா ஆஃப் ப்ரைமசி அப்படின்னா முதல்ல என்னென்னா, things which are learned first create a strong impression for a long time. That's why we empathize on the initial development of a child. This is the most influential years of him. ஸோ ப்ரைமசி அப்படின்னா முக்கியமானது அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன க்ரியேட் ஆகும், இப்போ ப்ரைமரி ஸ்கூல் அப்போல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ப்ரைமரினா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் தான் நம்ம ப்ரைமரின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறதுல வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லா ஆஃப் ரிசன்சி, திங்ஸ் லேர்ன்ட் ரீசெண்ட்லி ஆர் பெஸ்ட் மெமரிட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் முன்னாடி அந்த சாப்டர்ஸை ரிவைஸ் பண்ணுறதோ அல்லது நடத்துறதுக்கு முன்னாடி அந்த சாப்டரை ரிவைஸ் பண்ணுறதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். லா ஆஃப் இன்டென்சிட்டி அண்ட் ஸ்டிமுலஸ், ரியலிஸ்டிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் லீவ். அதாவது இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறதுனா என்னது, அந்த ஒரு ரொம்ப வீரியம், லைக் ரொம்ப உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு உந்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு உந்துதல் சக்தி. ஸோ அப்போ ரியலிஸ்டிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அது அந்த குழந்தையோட மைண்டில் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். த இன்டென்ஸ் ஸ்டிமுலஸ் வில் ஜென்ரேட் அ ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லா ஆஃப் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா when a learner is confined to a new situation, ஒரு லேர்னருக்கு வந்து நம்ம ஒரு நியூ சிச்சுவேஷன் கொடுக்கும்போது அவங்க நம்பர் ஆஃப் வேஸில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் இதுதான் கரெக்டான ரெஸ்பான்ஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய ரெஸ்பான்ஸை வந்து பண்ணுவாங்க. இதெல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு செகண்டாக நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். Law of attitude, learning is guided by the attitude of a learner, so it is important that attitude should be positive. ஸோ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னா நம்ம எதை கற்றுப்போனா ஆட்டிடியூடை கற்றுக்குறோம். ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லா ஆஃப் அனலகி, லேர்னர் மேக்ஸ் யூஸ் ஆஃப் ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பை லேர்னிங் இன் அ நியூ சிச்சுவேஷன். நார்மலாகவே ஓல்டாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணுவாங்க, லேர்னர் வந்து நியூ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கற்றுப்பாங்க. கரெக்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லேர்னிங் ஆஃப் டைப்பிங் வில் ஹெல்ப் அன் இண்டிவிஜுவல் டு ஒர்க் ஆன் அ கம்ப்யூட்டர் கீபோர்ட் ஈஸிலி. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறத லா ஆஃப் அனலகி. நெக்ஸ்ட் லா ஆஃப் அசோசியேட்டிவ் ஷிஃப்டிங் அப்படின்னா ஒரு ஸ்டிமுலஸ்லேருந்து இன்னொரு ஸ்டிமுலஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறது அந்த பிஹேவியரை. லா ஆஃப் பார்ஷியல் ஆக்டிவிட்டி, ஃபர்ஸ்ட் லேர்னர் கலெக்ட் ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் அ டாஸ்க் அண்ட் தென் மேக்ஸ் எ ஹோல் கான்செப்ட் ஆஃப் இட். அதாவது பார்ஷியல் ஆக்டிவிட்டினா முதல்ல ஒரு ஃபுல் ஆக்டிவிட்டி கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதையே பிரித்து பார்ஷியல் ஆக்டிவிட்டியாக கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி லேர்னர் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மாலர் யூனிட்ஸ் ஆஃப் டாஸ்க்கு கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஹோலை வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து தாண்டேக்கோட லா. ஓகேவா, இது ரொம்ப ஈஸி. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கேட்டோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி வர்றது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த லா ஆஃப் லேர்னிங்கில் 2 வகைப்படும், ப்ரைமரி செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைமரியை பேஸ் பண்ண மாதிரி 3 சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் செகண்டரியை பேஸ் பண்ண மாதிரி ஒரு 8 இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒரு விஷயமாக சொல்லிகிட்ருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.